அருமை மாமா கரூர் டாக்டர் சதாசிவம் அவர்களின் 60 ஆண்டு கால மருத்துவ பணிக்கு எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். நிறைய விஷயம் அவரை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டாலும் இது அவருடைய மருத்துவ பணி சார்ந்தது அப்படிங்கிறதுனால இங்கே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் பதிவு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 60 ஆண்டு கால மருத்துவ படிப்பு தான் அவருடைய பெரிய சாதனையா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மருத்துவரானதே பெரிய சாதனை. அவர் எப்போதும் எனக்கு பிரமிப்புக்குரிய மனிதராக இருக்கார். அந்த பிரமிப்பு இன்னமும் எனக்கு அடங்கவில்லை. அன்றைக்கு இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் மிக மிக சிறிய கிராமங்கிறது வாணிப்பட்டி. அதுதான் அவர் பிறந்த ஊர். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் தான் என்னுடைய ஊர் ஊத்தகரைன்னு இருக்குது. நான் சின்ன வயசில் தாத்தா வீட்டுக்கு போகிற போது அப்படி போகணுன்னா ஊத்தகரையிலேருந்து டவுன் பஸ் ஏறி சாமல்பட்டி அல்லது கண்ணுக்கானூருங்கிற ஊருக்கு போய் அந்த இடத்துல தாத்தா அவர்கள் மாட்டு வண்டி கட்டி அனுப்புவார். அதில் ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் தான் அந்த ஊருக்கே போக முடியும். எனக்கு இன்னமும் நினைவு இருக்குது. மாலை நேரங்களில் சுத்தமாக அந்த மின்சாரம் கிடையாது. தெருவில் கல் தூண்கள் இருக்கும். கல் தூண்களுக்குள்ள கண்ணாடி ஒரு குடுவைக்குள்ள கண்ணாடி குடுவைகளில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி வைத்திருப்பாங்க. மாலை 6 மணி 7 மணி ஆச்சுன்னா அந்த ஊரில் இருந்த ஒரு பிரமுகர் தீப்பந்தத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு விளக்கு பந்தலாய் பற்ற வைத்து போவாங்க. இது எப்போ அப்படின்னா நான் 7-8 வயது. அதாவது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே கரூரில் மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறார். நான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊரினுடைய நிலை இதுதான். அப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒருவர் முதல் முறையாக ஒரு விவசாய குடும்பத்தில் படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு மருத்துவ பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதுவே பிரமிப்பு, அதுவே சாதனை. அது மட்டும் இல்லை, மருத்துவரானதுக்கு பின்னாலே தன் குடும்பத்தை விட மிக செல்வாக்கான ஒரு புகழ்மிக்க ஒரு குடும்பத்தில், பிரபலமான ஒரு குடும்பத்தில் பெண் எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்திலே மருமகனாக போய் எந்த இடத்திலும் தனக்கு மரியாதை குறைவில்லாமல் தனக்கான செல்வாக்கோடு அவர் உணவுகிற போது அது ஒரு மற்றொரு பிரமிப்பு. தருமபுரி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்திலே பிறந்து சம்பந்தமே இல்லாமல் கரூருக்கு போய் இன்றைக்கு மக்களின் மனங்களை கொள்ளையடித்த ஒரு மருத்துவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இத்தனை ஆண்டு காலம். அது மற்றொரு பிரமிப்பு. இப்படி அவருடைய பிரமிப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பல நேரங்களில் அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் எங்கேயாவது யாராவது ஒருவர் கரூரை சேர்ந்தவர் அப்படி இருந்தால் நான் அவர்கிட்ட கேட்பேன், டாக்டர் சதாசிவம் தெரியுமான்னு கேட்பேன். அவங்க சொல்கிற பதில் யாராக இருந்தாலும் என்னுடைய சிறு வயதிலிருந்து கல்லூரிகளை கடந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்துருக்கிற பல மனிதர்கள் யாரோ கரூர்லேருந்து வந்தாங்கன்னா அவளை கேட்குற முதல் கேள்வி, டாக்டர் சதாசிவம் தெரியுமான்னா, அவர் தானே எங்கள் ஃபேமிலி டாக்டர், அவர் தானே எங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு கரூர் மனிதர்களையும் நான் பார்த்ததில்லை. அதுக்கு அடிப்படை காரணம் கரூர் நகரத்துடைய மிக பிரபலமான மனிதர்களும் அவரிடத்துல சிகிச்சை பெற்றிருக்காங்க. கரூர் நகரத்தை சுற்றி இருக்கிற கிராமப்புற இருக்கிற எளிய மனிதர்களும் அவர்கிட்ட சுற்றி இருக்காங்க. மிக குறைவான ஃபீஸ், அன்பா பழகுவார். இன்றைக்கு ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற கான்செப்ட் குறைஞ்சிட்டு வருது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவர் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கோம், குழந்தை படிப்பு, காலேஜ், கல்லூரி திருமணம் ஆகி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் தான் டாக்டர் இருப்பார். அப்படிப்பட்ட மருத்துவராக கரூர் நகரத்தினுடைய பல குடும்பங்களில் ஒரு ஃபேமிலி டாக்டர்னா அவர் தான். தலைமுறைகளை கடந்த ஒரு மருத்துவராக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் இருந்திருக்கார். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். நிறைய திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக வருது. கல்லாப்பட்டி சிங்காரம் நிறைய பாக்கராய் படத்தெல்லாம் வருவார். அவர்லாம் அவருடைய பேஷண்ட்டுக்கிட்ட எந்த வித்தியாசமும் அவர் காட்டினதே கிடையாது. அது ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, எளிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, முறையான தரமான மருத்துவ சிகிச்சை வழி. இன்றைக்கு நான் பல டாக்டர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், தன்னை புதுப்பிச்சுக்கிறது இல்லை, அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை.
ஆனால் அவர்கிட்ட நான் பார்த்த ரொம்ப கவனிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து மருத்துவம் சம்பந்தமான பல தகவல்களை அவர் ஒருத்தனை அப்டேட் பண்ணிப்பார். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்போல்லாம் வீடியோ கேசட் விசிஆர் பிளேயர் வந்த காலகட்டம். ரொம்ப அப்போதான் ஏதோ ஒரு சில வீடுகளில் தான் அது இருக்கும். சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான இதய மருத்துவர் அந்த இதயம் சம்பந்தமான சில கிளாஸஸில் அந்த வீடியோவை எடுத்து விட்றாரு. அப்போ வீடியோ இருக்கிறதே ரொம்ப அபூர்வமான காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு முயற்சியை அந்த மருத்துவர் எடுத்தார். இவர் இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு, மாலை நேர ஓய்வுகளில் அந்த கேசட்டை போட்டு பார்த்துட்டே இருப்பார். நிறைய மருத்துவ சம்பந்தமான செய்திகளை அப்டேட்டாக இருப்பார். புதிய தகவல்கள் அப்டேட்டாக இருப்பார். ரொம்ப பிஸியான டாக்டர். எந்த நேரமும் அவருடைய ஹாஸ்பிட்டல் வந்து மக்கள் கிஜின்னு கூட்டமாக இருக்கும். அவருக்கு சில நாட்களில் நானே அந்த மதிய உணவுகளை அல்லது காலை அந்த டீ காஃபி எடுத்து போகும்போது அவ்வளோ கூட்டம் நுழைச்சிட்டு அப்படி உள்ள நுழைஞ்சி போய் அவருடைய அந்த ரூமில் வைக்கணும். அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஆனால் இரவு அவர் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரமாவது புத்தகங்கள் எடுத்து படிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் எல்லா செய்திகளும், ஒரு நாட்டினுடைய அரசியல் செய்திகள் தெரியும், அவருக்கு மருத்துவம் சார்ந்த செய்திகள் தெரியும், எல்லா செய்திகளும் தெரியும். அவருக்கான ஒரு நட்பு வட்டத்தையும் அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பல டாக்டர்கள் இன்றைக்கு பல டாக்டர்கள் அப்படி இருக்கிறதில்ல. ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அவருக்கான நட்பு வட்டங்கள் இருக்கிறதில்ல. ஆனால் இவருக்கான ஒரு நட்பு வட்டம் எப்போதும் இருந்தது. நிறைய உதவிகளை செய்வார். ஆனால் அதை வந்து பெரிதாக விளம்பரப்படுத்திக்கவோ அது வெளிக்காட்டவோ மாட்டார். அவருடைய மருத்துவமனையில் ஒரு கடைநிலை ஊழியர் அவனுடைய பையன் நல்லா படிக்கிறான்றதுக்காக அவருடைய உதவி செய்து பின்னாட்களில் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாறியதாகவும் அதற்கு இவருடைய உதவிதான் மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்பதெல்லாம் கூட கேள்விப்பட்டது. ஆனால் இது எந்த இடத்துலையும் அவர் வெளிக்காட்டி கொண்டதில்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவர் செய்த உதவிகள் ஏராளம் என்றாலும் இது அவர் மருத்துவ பணி சார்ந்த உதவிகள் என்பதனால் இதை வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய அவருடைய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு, அவருக்கு தெரிந்த ஏழை எளிய உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கார். ஆனால் பெரிய தன்னை பெரிதாக விளம்பரப்படுத்தி கொள்வதும் வெளிக்காட்டி கொண்டதும் அவர் கிடையாது. இந்த 60 ஆண்டு காலத்தில் சின்ன அவர் மீதான ஒரு குறையோ குற்றச்சாட்டோ அல்லது அவர் மீதான பழியோ எதுவும் இல்லாமல் யாரை கேட்டாலும் ஒரு நல்ல மனிதர், ஒரு அற்புதமான மருத்துவர் என்கிற பெயரோடு தனக்கு தொடரவே இல்லாத ஊரில் வாழ்ந்து கொடிநாட்டிருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி சாத்தியப்பட்டது என்கிற பிரமிப்பு எனக்கு இன்னமும் அடங்கவில்லை. இன்றைக்கு அவர் குடும்பத்தில் அவருடைய மகன்கள் மருத்துவர்களாக இருக்காங்க, அவருடைய பெயர்த்திகள் மருத்துவராக இருக்காங்க, அவருடைய அண்ணன் பிள்ளைகள், அவருடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், சகோதரிகளுடைய பிள்ளைகள், அவரை சுற்றி பல மருத்துவர்கள் இருந்தாலும் கூட இத்தனை மருத்துவர்களுடைய ஆரம்ப புள்ளியும் தொடக்க புள்ளியுமாக இருக்கிறவர் டாக்டர் சதாசிவம். இன்றைக்கு அவர் மருத்துவரானதுக்கு பிறகுதான் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இருக்கிறவர்கள் பலரும் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்காங்க. ஸோ அவர் ஒரு முன்னுதாரணமாக எல்லாரையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரண வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர். ஒரு சினிமாவில் அஜித் சொல்வார், எனது ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கிக் கொள்கிறேன். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிடத்தையும் அவரே செதுக்கிக் கொண்டார். அவர் தன்னை செதுக்கிக் கொண்டது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஆதரித்து வளர்த்தெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர், அருமையான மருத்துவர். அவருடைய பணி என்பது 60 ஆண்டுகால பணி என்பது பலருக்கும் வாழ்க்கை கொடுத்த பணி. இந்த 60 ஆண்டுகால பணி என்பது பலருக்கும் உயிர் கொடுத்த பணி. இந்த 60 ஆண்டுகால பணி என்பது பலருக்கும் முன்னுதாரணமான பணி. அந்த பணியில் அவர் தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டு காலம் கடந்து வாழ வேண்டும், அந்த பணியிலே சிறக்க வேண்டும் என்பதிலே என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, உற்றார் உறவினர்கள் சார்பாக வாழ்த்தி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.